நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருநறை செல்வி மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் சொல்லி அம்னி. என்னடா எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். ஏய், நீ பெங்களூர் ரீச் ஆயிட்டே இல்லையா? ஆமாமா, பெங்களூர்ல இருந்து தான் பேசுறேன். அப்புறம் பெங்களூர்லாம் எப்படி இருக்கு? இருக்கு. 15 days. யாமினி, வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. பிராக்டிஸ் 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 தான். ஆமாமா. ஏய், போன்லாம் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. ஃபுல் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணி பிராக்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. மொத பாட்டு பிச்சு எடுத்துடணும். சூப்பர் ஹிட். ஆமா, போனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நீ என்ன பண்ற? சொல்ல மறந்துட்டேனே, நான் ஒரு டிராவல் ஷோ பண்றேன். ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. 7 நாள் குலு மணாலி. அப்போ நீ கூட அவ்வளோ ரீச்சபிளா இருக்க மாட்ட. ஆமா யாமினி. யாமினி, இந்த குலு மணாலி ஷோ மேட்ரு ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாது. இந்த சகுனி ஷாப்பையில கூட தெரியாது. புரியுது புரியுது. நான் யாருக்கும் ஃபோன் போட்டு நீ எங்கன்னு விசாரிக்க மாட்டேன். வேற என்ன? நத்திங். யாமினி, ஐ மிஸ் யூ. மீ டூ. அம்மா பசிக்குதே, ஐயோ பசிக்குதே. என்னம்மா டிஃபன்? தோசை. சரி, போய் சுட்டு எடுத்துட்டு வா. சுட்டு எடுத்துட்டு வருதா? ஏற்கனவே எல்லாம் சுட்டு வச்சாச்சு. ஐயோ, தோசை மட்டும் சூடா சுட்டு சுட்டு தாமா தரணும். ஒவ்வொரு தோசையா சுட்டு எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். அங்கதாம்மா மீனாட்சி நிக்கிறா. மீனாட்சி தோசை சுடுறப்போ சூடா சுட்டு சுட்டு பரிமாறுவா. அதுவும் 2 கல்ல வச்சு இன்டர்வல் விடாம தோசை சுடுவா பாரு. மீனாட்சி மீனாட்சி தான். அம்மாடி, ஒரு முட்டை தோசை ஒண்ணு போடே. முட்டை தோசையா? முட்டை ஒண்ண வாங்கி வைக்கல. ஐய, என்னம்மா இப்படி சொதப்புற? மீனாட்சினா 2 எம்டி தோசைக்கு நடுவ கரெக்டா ஒரு முட்டை தோசைய போட்டு நீட்டுவா. தோசைக்கு மேல முட்டைய போட்டு அதுக்கு மேல பெப்பரை போட்டு அவ போடுற முட்டை தோசை இருக்க அப்படியே அள்ளு. தோசைனா மீனாட்சி கையால தான் சாப்பிடணும்பா. 4 நாள் கல்லடை குறிச்சில சாப்பிட்டதுக்கே உங்க நாக்கு இவ்ளோ பேசுதா? என்னம்மா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, நீ உக்காருப்பா. என்ன டிஃபனு? தோசைப்பா. ஐயா, தோசைனா அப்பப்ப சுடணுமா? ஏதோ உண்டியில காசு போடுற மாதிரி எல்லாத்தையும் சுட்டு சேர்த்து வச்சிருக்கிற. இப்ப எதுக்கு நீ கிரைண்டர் மாதிரி சிரிக்கிற? ஒண்ணு இல்ல மைசன், நீ சீனை கண்டினியூ பண்ணு. நான் உன்ன சுட்டு தரவா? கொஞ்சம் லேட் ஆகும். மா, மீனாட்சிலாம் 2 கல்லு வச்சு சுடுவாமா? இதுல ஊத்துறப்ப அதுல எடுக்கிறது கரெக்டா இருக்கும். சும்மா சல்லு சல்லுன்னு சுடுவா பாரு. சரி சரி, தோசை வை. ஒரு முட்டை தோசை போடு. என்ன பண்ணி எதுக்கு சிரிக்கிற?
உங்க அம்மா முட்டைலாம் வாங்கி வைக்கல பைசல். ஆமாப்பா. சரி விடு. அது கார சட்னி தானே கேட்க போறேன். ஆமா, நம்ம வீட்டுல தேங்காய் சட்னி தான் இருக்குது. தேங்காய் சட்னி. என்னம்மா தோசையும் சூடா இல்லன்ற, முட்டை தோசையும் இல்லன்ற, கார சட்னியும் இல்லன்ற. ச்சே. ஏன் மாடுரா? நீ உங்க அப்பாவும் மீனாட்சி சமையலையும் ஏன் சமையலையும் கம்பேர் பண்றீங்களே? எஸ் மை சன். 2 கல்லு கார சட்னி முட்டை தோசை டயலாக்லாம் இப்பதான் அப்பா பேசி முடிக்கிறேன். பின்னாடியே வந்து நீ அப்படியே ரிப்பீட் போடுற. அதான் அம்மா ஒரியாயி வெறியாயிட்டா. அம்மா அப்படிலாம் நினைச்சு நான் எதுவும் சொல்லமா. எனக்கு தெரியும்டா. மீனாட்சி வந்ததும் நீங்க 2 பேரும் என்ன சுத்தமா ஓரங்கட்ட போறீங்க. ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நீ வேணா 2 தோசை எடுத்து வை, நான் சாப்பிடுறேன். மா ப்ளீஸ்மா எடுத்து வைமா. நான் சேகர் வந்திருக்கேன். உங்களுக்கு கிடையவே கிடையாது. அது என்னடி நியாயம்? உன் பிள்ளைய மட்டும் கவனிக்கிற எனக்கு கிடையாதா? உங்களுக்கு கிடையாது. மா நான் தான் சின்ன பையன் மீனாட்சி சமையலுக்கு மயங்குறேன், நியாயம் இருக்கு. 30 வருஷமா உன் சமையல சாப்பிடுற இந்த ஆள் மயங்கலாமா? சரவணா, ஏற்கனவே டிஃபன் கட் ஆயிடுச்சுடா. லஞ்சில மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுலயும் ஏன்டா மண்ணா அள்ளி போடுற? மா இவர் மருமகளே வந்து இவருக்கு சமைச்சு போட்டோம். அது வரைக்கும் நீ பட்னி போடுமா இவர? மை சன். என்ன நோய் சன்? அவன் சொல்றதா கரெக்ட். வேணும்னா எங்கனா ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. மா உண்மையிலே சொல்றமா, உன் சமையல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லமா. அப்புறம் கார சட்னி அது இதுன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒரு நாளைக்கு தாமா, டெய்லி சாப்பிட முடியுமா? உன் சமையல் தாமா பெஸ்ட். சரவணா, அம்மா ஒன்னு கேப்பேன், நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னம்மா? கல்யாணம் ஆனதும் நீ தனி கொடுத்தனம் போயிடுவியாப்பா? இந்த ஆள் இப்படி சொல்லி உன்னை டெய்லி மிரட்டுறாரா? நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு உன் கூட வேணா தனி கொடுத்தன வருவேனே தவிர உன்னை விட்டுட்டு வேற யார் கூடயும் தனி கொடுத்தனெல்லாம் போக மாட்டேமா. மீனாட்சிக்கும் உனக்கும் ஒத்து வராது எனக்கு தெரியும். அதனால என்ன, நீங்க சண்டை போடுங்க, நான் வேடிக்கை பாக்குறேன். அதை விட்டுட்டு தனி கொடுத்தனோம் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு. மா நமக்குள்ள எவ்வளோ சண்டை வந்திருக்கு. நீ நினைச்சிருந்தா என்ன வீட்டை விட்டு துரத்திருக்கலாம்ல. துரத்துனியா? இல்லையே. அப்புறம் எப்படி நான் மட்டும் தனியா போவேன்? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி யார் வேணா வரட்டும், எல்லாம் உனக்கு அப்புறம் தாமா. டார்ச்சர் பண்றதுனாலும் உன் கூட இருந்து பண்ணுவேனே தவிர உன்னை விட்டு தனியா போக மாட்டேன். நீ எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் நீ என் அம்மாமா, உன்னை விட்டு கொடுக்க மாட்டேம்மா, உன்னை விட்டு போக மாட்டேன். என்னங்க, கருங்குளத்துல இருந்து சுமதி போன் பண்ணி இருந்தா. என்னவா? அவளுக்கு தான் கார்டு போஸ்ட்ல அனுப்பிச்சாச்சே. கார்டு கிடைச்ச உடனேதான் போன் பண்ணா. கார்டை போஸ்ட்ல அனுப்புனது அவ மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வருத்தமா. ஓஹோ. நேர்ல வந்து கொடுத்தாதான் வருவேன்னு சொன்னாராம். அப்போ ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லு. என்னங்க? பின்னென்ன, அந்த பயலுக்கு ஃபோன் பண்ணி எப்ப நேர்ல வரட்டும்னு கேட்டேன். எதுக்கு மாமா நீங்க அலையிறீங்க? நமக்குள்ள என்ன இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப பொண்டாட்டியை விட்டு இப்படி ஃபோன் அடிச்சா என்ன அர்த்தம்? சரி விடுங்க. தமிழ் அந்த பக்கம் போறப்போ ஒரு எட்டு பார்த்து கொடுத்துட சொல்லுங்க. இவங்க தொல்லை தாங்க முடியல. இந்த கார்டு வைக்கிறதுக்குள்ள என் உயிரே போடும் போல் இருக்கு. என்னங்க இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு? பின்ன என்னம்மா, 1000 பேரையும் நேர்ல பார்த்து தான் கார்டு கொடுக்கணும்னா அடுத்த வருஷம் தான் கல்யாணத்தை வைக்கணும். சரிங்க, கோச்சுக்காதீங்க. கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப படபடப்பா இருக்கீங்க. ஆமாப்பா,
நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் வேலையெல்லாம் பாத்துக்க அண்ணன் இருக்குல்ல. அப்படி விட முடியுமாமா? நம்ம வீட்டுல முதல் கல்யாணம், அதுவும் உன் கல்யாணம். அப்ப நின்னு பண்ண வேண்டாமா? நீங்கெல்லாம் ஒன்னும் நின்னு பண்ண வேணாம். உட்கார்ந்துட்டு எல்லாரையும் அதிகாரம் பண்ணுங்கங்கற. மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரமா? இல்லைங்கப்பா. என்னம்மா இல்லங்கிற? இல்லப்பா, இன்னைக்கு இன்னும் ஃபோன் பண்ணல. யாருன்னு பாருமா. அவர்தான்ப்பா. ஆயுசு நூறுமா. எனக்கு உங்க காதல் கதையை பார்க்கும்போது அன்பை படம் பார்க்குற மாதிரி இருக்கு. பார்வதி உள்ளவா. உள்ளவா போ. ஹலோ. என்னடி கலடு குறிச்சி? சொல்லு ரேடியோ மிர்ச்சி. எப்படா கிளம்புற? நாளை ராத்திரி. நாளை கழிச்சு இந்நேரம் நான் அங்க இருப்பேன். என்னடா இவ்ளோ லேட்டா கிளம்புற? இன்னைக்கே கிளம்பிருக்கலாம்ல. ஏய், ஏற்கனவே 6 நாளைக்கு முன்னாடி வரேன். இதுக்கே எங்க அம்மா எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் போறீங்கன்னு சண்டை போடுது. தம்பி, நாம 2 பேரும் காதலர்களா இருக்க போற கடைசி 5 நாட்கள். எவ்வளவு லவ் பண்றதா இருந்தாலும் இந்த 5 நாள்ல பண்ணிக்கோ. உத்தரவு மகாராணி. மீனாட்சி, உன்னோட ஸ்டைலே சொல்றேன். நான் காதலனா உன்னை பார்க்க போற கடைசி சந்திப்பு. என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். அதெல்லாம் இல்ல, என்ன கேளு. என்னடா வாங்கி தரல நீ நான் கேக்குறதுக்கு? அப்படியே சொல்ற? ஆமாடா, ஒரு பையன் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு என்ன மேக்சிமம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணிட்ட. நிறைவா இருக்கு, எதுவும் தேவையில்ல. ஏதாச்சும் கேளண்டி. ஒரு நல்ல கிஃப்ட் உனக்கு எடுத்துட்டு வரேன். கேக்கட்டுமா? கேளு. சிரிக்கிற கண்ணு. புரியல. இருடா, அதுக்குள்ள அவசரப்பட்டுக்கிட்டு. சரி சொல்லு. சிரிக்கிற கண்ணு, லேசான தாடி, கொஞ்ச நக்கலான சிரிப்பு. ஒரு 28-29 வயசுல 80-85 கிலோ வெயிட்ல நான் என்னதான் தப்பு பண்ணாலும் கோச்சிக்காத மனசோட ஒரு பையன் வேணும். கிடைப்பானா? அப்படி ஒரு பையன் இப்ப என் கைவசம் இல்லையே. இல்லையா? ஆமாண்டி, அந்த பையன் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே கல்லடக்குறிச்சியில மீனாட்சின்னு ஒரு பொண்ணுகிட்ட கமிட் ஆயிட்டான். அப்படியா? ஆமா, அந்த மாதிரி பையன் உங்க ஊர்ல மீனாட்சி கிட்ட இருக்கிறான். வேணும்னா அவகிட்ட போய் கேட்டு பாரு. கேட்டு பார்த்தனே, அவ தரமாட்டேங்கிறா. ஏனா? உயிரே போனாலும் அவனை தரமாட்டேங்கிறா. ஏய், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் கேளு. கத்தி மாதிரி ஒரு கண்ணோட. அடச்சே, நான் சொன்னதை வச்சுக்கிட்டே திருப்பி ஆரம்பிக்கிற. புதுசா ஏதாவது கேட்க மாட்ட? என்ன கேக்குறது? என்ன வேணாலும் கேளு, தரேன். நிஜமாவா? சரவணங்கிற அருமையான காதலனுக்கு மீனாட்சி என்ன வேணா தருவா. இந்த ப்ராமிஸ் போதும். நான் நேர்ல வந்து என்ன வேணும்னு கேக்குறேன். அதே மாதிரி நீயும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்னு கேட்கணும். சரவணன் என்ன கேட்டாலும் தருவான். என்னடா தசரதன் கைகேயிக்கு வரம் கொடுக்கற மாதிரி கொடுக்கற? அப்படிதான் வச்சுக்கேன். சரி, நானும் நீ நேர்ல வரும்போது கேக்குறேன். சரி, போன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு கூட. விட மாட்டியே. ஏய், ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாமா? என்ன? யாரு ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? பாப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா, பசிக்குது, சாப்பாடு போடு. இருடா, அப்பா வந்துடட்டும். எங்க ஒரு பின்னாடிதான் இருக்காரு.
அங்க என்ன பண்றாரு இப்போ? ம் ம் தண்ணியா? என்ன திடீர்னு பகல்லையே? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இரு போய் கேட்டு வர. என்னப்பா ஓவரா ஆடுற? ஊஞ்சல்லாம் ஆடதானப்பா செய்யும். நான் ஊஞ்சல் ஆடுறத சொல்ல, நீ ஓவரா ஆடுறியா அதை சொல்றேன். என்னப்பா சொல்ற? ஆமா, இப்ப எதுக்கு நீ மத்தியானமே பார் செட்டப்ல உட்காந்துருக்க? சண்டே இல்லப்பா. சண்டேனா மத்தியானமே குடிக்கணும்னு ஏதாவது சட்டமா? இல்லப்பா. என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆ? என்ன பாரு, என்ன? திரும்ப சொல்றேன். அழுறியா? இல்லையே. குரல்லாம் கம்முது. எழுந்து போடா இங்க இருந்து. நான் போறது இருக்கா? இப்ப நீ எதுக்கு அழுகுற? போன்னு சொல்றேன்ல. என்னப்பா, என்ன விஷயம்? லைட்டா ஃபீலிங்ஸ். உனக்கு என்ன ஃபீலிங்ஸ்? சரவணா, உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா. ஆமா, ஆக போகுது. அதுக்கு சந்தோஷப்படாம அழுகுற? என்னன்னு சொல்லுப்பா. அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. பா, என்னப்பா? இன்னும் ஒரு வாரத்துக்கு தானே நீ என் புள்ள. ஏன் அதுக்கப்புறம்? ஒரு பொண்ணுக்கு புருஷன்டா. நல்லா இருக்குதா உன் கதை? நான் ஒரு பொண்ணுக்கு புருஷன்னா உனக்கு புள்ளலன்னு ஆயிடுமா? ஆகாதுதான். ஆனாலும் நாங்கெல்லாம் 2வது 3வது தானே. என்னப்பா ஏதோ புதுசு புதுசா சொல்ற? சரவணா, எனக்கு திடீர்னு உன் மேல பாசம் வந்தா ஒரு ரூம்ல வந்து படுத்துப்பேன். உனக்கு ஃபீலிங்கா இருந்தா குடுப்பா ஒரு ரவுண்டுன்னு என்கிட்ட வாங்கி அடிப்பேன். எத்தனை வாட்டி மாயாஜாலுக்கு நீ நான் மட்டும் தனியா செகண்ட் ஷோ போயிருப்போம். என்னன்னு படம் முதல் நாள் அன்னைக்கு நம்ம ஆடின ஒரு ஆட்டம். ஆமால. அதெல்லாம் இனிமே பண்ண முடியாதுப்பா. ஏன் அதெல்லாம் பண்ண முடியாது? அது இல்லடா, இனிமே நீ மீனாட்சி கூட தான் சினிமாவுக்கு போகணும். நல்லது கெட்டதுன்னா அவளை கேட்டு தான் செய்யணும். எதை பண்றதா இருந்தாலும் மீனாட்சி என்ன நினைப்பாளோன்னு நானும் யோசிதானே பண்ணணும். பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணோட அப்பா மட்டும்தான் ஃபீல் பண்ணுவாரா? பிள்ளையோட அப்பனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கதாண்டா செய்யுது. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ண வேணான்றியா? லூசே, என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலடா. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்பனும் பிள்ளையுமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி தாண்டா இருந்தாகணும். அதான் திடீர்னு அந்த நினைப்பு வந்துடுச்சு. மனசுலாம் ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னப்பா நீ உன் புள்ள கல்யாணம் பண்ணி போறான்னு சின்ன புள்ள மாதிரி அழுகுற? பா, ஊர்ல இருக்கிற அப்பா புள்ள மாதிரி நம்ம பழகுறோம். அப்படி இருந்தா பிரச்சனையே இல்லையடா. ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால தானடா ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்பா, ஒருத்தனுக்கு வாழ்க்கையில அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவனுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாமே என் வாழ்க்கையில உன்னோட தான் நடந்திருக்கு. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி. அவளை எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா நீ தான்ப்பா. உன்னோட தான் முதல் தம் அடிச்சேன். உன்னோட தான் முதல்ல தண்ணி அடிச்சேன். சைக்கிள டபுள்ஸ் வந்து தான் ஃபர்ஸ்ட் சைட்டே அடிச்சேன். அப்பாவா நீ ஒரு ஸ்டெப் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா ஒரு ஃப்ரெண்டா அதே இடத்துல தான் எப்பவுமே இருக்க. மச்சான், என்ன மச்சான் நீ இப்படி சீன் பண்ணா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல? சரி மச்சி. அவன் எல்லாம் மாத்தி வச்சா. நீ எங்க போன எங்க வச்சா என எண்ணி எண்ணி எங்க வச்சா.
வச்சான் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்